ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா டிவி அண்ட் எல்பிடி எந்த எக்ஸாம்ல நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ல தான். ஸோ அப்பேற்பட்ட ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து அசிஸ்டன்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது. நம்ம எல்லாம் அப்ளை பண்ணியிருந்தோம். நீங்க அப்ளை பண்ணும்போது எங்கேயாவது சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பீங்க. அத நம்ம சேஞ்ச் பண்ணிக்க எடிட் விண்டோவ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எப்போ இருந்து இந்த எடிட் விண்டோ நமக்கு அவைலபிளா இருக்கும்? என்னென்ன சேஞ்ச் பண்ண முடியும்? என்னென்ன சேஞ்ச் பண்ண முடியாது? இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஃபிரெண்ட்ஸ். அண்ட் நம்மளுடைய டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி ஆப்ல மெயின்ஸ் பேட்ச் போயிட்டுருக்கு. பர்ச்சேஸ் பண்ணாதவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப்ப நம்ம டெலகிராம் குரூப்ல குடுத்துருக்கேன். நீங்க போயிட்டு பாருங்க. ஓகேங்களா? ரைட்டு. என்னென்ன ஃபீல்ட்லலாம் அலோவ் பண்றாங்க, இந்த மாரி அப்ளை பண்ண அப்படின்னா, எக்ஸாம் சென்டர் மாத்திக்கலாம். ஃபாதர் நேம், மதர் நேம், 10th, 12th பர்சன்டேஜ் உதாரணத்துக்கு இந்த மாரிலாம் மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்னெல்லாம் மாத்த முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இத நம்ம இன்னைக்கு நைட்டு 13ஆம் தேதி நைட்டு 12 மணிக்கு அப்புறம், அதாவது மார்ச் 14 ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? அப்ப இருந்து 15ஆம் தேதி நைட்டு 12 மணி வர உங்களுக்கு இந்த எடிட் விண்டோ அலோவ்டு. ஓகேங்களா? சரி எத மாத்த முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நேம், இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மொபைல் நம்பர், அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ், நேஷனாலிட்டி இதெல்லாம் கேனாட் பி எடிட்டட். அதுக்கப்புறம் எதெல்லாம் இப்ப நான் மேல சொன்னேன் இல்லையா? அத தவிர்த்து சிலதெல்லாம் அப்ளிகபிள் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு ரூ. 200 நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இதுல எடிட் விண்டோல இந்த மாடிஃபிகேஷன் பண்றதுக்காக. ஓகேங்களா? நமக்கு அந்த டேட்ல கரெக்ட்டா அது ஓப்பன் ஆயிடும். வெப்சைட்ல நம்ம எப்படி அப்ளை பண்ணும்போது லாகின் பண்ணோமோ, அதே மாரி லாகின் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்கேஸ் மல்டிபிள் அப்ளிகேஷன் நீங்க ஒரு 2 அப்ளிகேஷன் போட்டீங்க. இந்த இமெயில்லாம் வரல அப்படின்றதுனால. எத வச்சு லாகின் பண்றது அப்படின்னா, லாஸ்ட்டா அப்ளை பண்ணீங்க இல்லையா? அந்த அப்ளிகேஷன வச்சு, அந்த ரோல் நம்பர் இல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர வச்சு லாகின் பண்ணி, அத நீங்க எடிட் பண்ணிக்கலாம். எப்பவுமே ஒரு எக்ஸாம்க்கு அப்ளை பண்றீங்க பேங்க்க்கு அப்படின்னா, ஒரு 2, 3 டைம் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, லாஸ்ட்டா எது அப்ளை பண்ணீங்களோ, அத தான் அவங்க வேலிடா கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? இதற்கப்புறம் இந்த 2 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களால எடிட் பண்ண முடியாது. அந்த மாரி அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே சார் நான் மிஸ்டேக் பண்ணனா இல்லையா அப்படிங்கிறது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அப்ளை பண்ணதும் அந்த அப்ளிகேஷன செக் பண்ணும்போது பிரிண்ட் டாக்குமென்டேஷன் அப்படின்னு இருக்கும். அது குடுத்திருந்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் என்ன ஆகும் அப்படின்னா, டவுன்லோட் ஆகும். சரிங்களா? ஸோ நீங்க அப்ளிகேஷன டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா, டெஃபினட்டா உங்களால என்ன பண்ண முடியும்? உங்களுடைய டேட்டாஸ பார்த்துக்க முடியும். அதில ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இந்த 200 பே பண்ணி நீங்க அத சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த 3 பாயிண்ட்ல இருக்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் நம்பளால சேஞ்ச் பண்ண முடியாது. அப்படிங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. சரிங்களா? இதுதான் இந்த நோட்டிஃபிகேஷன்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். நீங்களும் இந்த நோட்டிஃபிகேஷன ஃபுல்லா டீட்டெயில்டா படிச்சு பாருங்க. நம்ம டெலகிராம் குரூப்ல இந்த பிடிஎஃப் அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா? 14ஆம் தேதி, 15ஆம் தேதி 2 ஃபுல் டே ஓப்பன்ல இருக்கு இந்த விண்டோ, எடிட் விண்டோ. ரொம்ப கேர்லெஸ்ஸா எடுத்துக்காதீங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எக்ஸாம் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு சூப்பரான ஜாப். அதில இந்த மாரி மாடிஃபிகேஷன், மிஸ்டேக்னால நீங்க எலிமினேட் ஆயிட்டீங்கன்னா, கண்டிப்பா வருத்தப்படுவீங்க. சரிங்களா? பாஸ் பண்ற நம்பிக்கை இருக்கோ இல்லையா, கண்டிப்பா செக் பண்ணி போய் மாத்திருங்க. ஓகேங்களா? ஒரு ரூ. 200 ஒண்ணும் ஆகப் போறது கிடையாது. இந்த எக்ஸாம் ஒருவேளை இனி நல்லா நீங்க பிரிப்பேர் பண்ணி பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, லைஃபே செட்டில். சூப்பரான ஜாப். சரிங்களா? சரி நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம மெயின்ஸ் பேட்ச்ச பர்ச்சேஸ் பண்ணாதவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஆஸ்பிரண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.